Very good evening all. Welcome to All India Civil Service Coaching Center YouTube channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா cubes and dices topic தான் பார்க்க போறோம். சோ அதுல கேட்ட PYQs பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு சில கான்செப்ட்ஸ்லாம் பார்க்க போறோம். எந்த மாதிரி கான்செப்ட்ஸ் அப்படினா first cube அப்படினா என்ன ஐடியா இருக்கும் எல்லாருக்கும்? ஸ்கொயர் உடைய 3D அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படினா இது 2D அதனுடைய 3D தான் நம்ம என்ன சொல்லுவோம்? cube அப்படினு சொல்லுவோம். சோ cubeல டோட்டலா என்ன ப்ராப்பர்ட்டிஸ் மெயின் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் என்னது all sides are equal ஓகேவா சோ இதுவே கியூபாய்டா இருந்தா என்னது எல்லா சைட்ஸும் ஈக்குவலா இருக்கணும்னு அவசியம் இல்லை சோ இதுதான் கியூபுக்கும் கியூபாய்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் ஓகே சோ இப்போ கியூப்ல நமக்கு எத்தனை கார்னர்ஸ் இருக்கும் சொல்லலாமா சோ கியூப் இப்படிதான் இருக்கும் சோ இதுல எத்தனை கார்னர்ஸ் இருக்கும் 1 2 3 4 5 6 7 இது இல்லாம நமக்கு என்ன இங்க ஒரு கார்னர் இருக்குமா சோ இங்க ஒரு கார்னர் இருக்கும் சோ டோட்டலா நமக்கு எத்தனை கார்னர்ஸ் இருக்கு 8 கார்னர்ஸ் இருக்கு சோ எட்ஜஸ் எத்தனை இருக்கும்னு தெரியுமா சோ எட்ஜஸ்னா என்னன்னா இதுதான் நம்மளுடைய எட்ஜஸ் சோ 1 2 3 4 5 6 7 8 9 இங்க 10 இது 12 so cubeல எத்தனை edges இருக்கும் 12 edges இருக்கும் so total number of faces எத்தனைன்னு பார்க்கலாமா so facesனா என்ன அப்படினா so இங்க நடுவுல இருக்கு இல்லையா இந்த ஸ்பேஸ் இதுதான் நம்மளுடைய ஸ்பேசஸ் so 1 2 3 faces அப்போ பாட்டம்ல ஒன்னு 4 faces இந்த சைடுல ஒன்னு 5 faces ஓகேவா so வேற எங்கயாவது faces மிஸ் பண்ணிட்டோமா so இத மாதிரி பேக் சைடுல ஒரு faces so டோட்டலா எத்தனை faces இருக்கும் நமக்கு 6 faces இருக்கும் so இது இம்பார்ட்டன்ட்டான்னு கேட்டா இத வச்சுதான் நம்ம இதுக்கப்புறம் அப்ளை பண்ண போறோம் இந்த கியூப்ஸ்ல நமக்கு எந்த மாதிரி சம்ஸ்லாம் கேட்பாங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் சைட்ஸ் பெயிண்டட் ஒன்லி இன் ப்ளூ ஒன்லி இன் yellow நம்பர் ஆஃப் சைட்ஸ் நாட் அட் ஆல் பெயிண்டட் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வந்து நமக்கு கியூப்ல இருந்து வரும் சரியா ஜென்ரலா இப்போ நமக்கு ஒரு 4 சென்டிமீட்டர் கியூப் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம் இதுல இருந்து நம்ம 1 சென்டிமீட்டர் கியூப ஃபார்ம் பண்ண போறோம் அதாவது நம்ம கையில 4 சென்டிமீட்டர் கியூப்ல இருக்கு அதை கட் பண்ணி நம்ம 1 சென்டிமீட்டர் கியூபா ஃபார்ம் பண்ண போறோம் எத்தனை நம்பர் ஆஃப் கியூப்ஸ் ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் வரலாம் ஓகேவா சோ எத்தனை நம்பர் ஆஃப் கியூப்ஸ் ஃபார்ம் பண்ணலாம் நமக்கு 4 சென்டிமீட்டர் கியூப்ல இருந்து 1 சென்டிமீட்டர் கியூப் ஃபார்ம் பண்ண போறோம் எத்தனை நம்பர் ஆஃப் கியூப்ஸ் n நம்பர் ஆஃப் கியூப்ஸ் சோ ரெண்டத்தோட வால்யூமை நம்ம ஈக்குவேட் பண்ணலாமா சோ வால்யூம் என்னது சைட்ஸ் a கியூப் தான் நம்மளுடைய வால்யூம் சோ இங்க 4 கியூப் சோ 4 கியூப் தான் இங்க என்னுடைய வால்யூம் ஸ்மால் கியூப்ஸ் கிரியேட் பண்ண போறோம் இல்லையா அது எத்தனை நம்பர் ஆஃப் கியூப்ஸ்னு தெரியாது சோ n இன்டு ஸ்மால் கியூபோட சைட்ஸ் 1 சென்டிமீட்டர் சோ 1 கியூப் சோ n ஈக்குவல் டு 64 சோ எத்தனை 1 சென்டிமீட்டர் கியூப் ஃபார்ம் பண்ணலாம் 64 நம்பர் ஆஃப் கியூப்ஸ் ஃபார்ம் பண்ணலாம் ஓகேவா சோ இந்த 64 நம்பர் ஆஃப் கியூப்ஸ் இவ்வளவுதான் நமக்கு क्वेश्चन கேட்பாங்களான்னு கேட்டா இது நமக்கு டிஎன்பிஎஸ்சில கேட்கக்கூடிய क्वेश्चंस யூபிஎஸ்சில நம்ம சொன்ன மாதிரி தான் எந்தெந்த சைட் பெயிண்டட் நாட் பெயிண்டட் அந்த மாதிரி क्वेश्चंस தான் வரும் சோ இப்போ பேசிக்கா நமக்கு क्वेश्चंस எப்படி வரும்னா 4 சென்டிமீட்டர் கியூப எவ்ரி 1 சென்டிமீட்டர் கியூபா டிவைட் பண்ணிட்டு பெயிண்ட் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி क्वेश्चंस சிசாட்ல வரும் சரியா அல்லது 3 சென்டிமீட்டர் கியூப எவ்ரி 1 சென்டிமீட்டர் கியூபா நம்ம டிவைட் பண்ண போறோம் அப்போ கார்னர்ஸ்ல எத்தனை அதாவது 3 ஃபேசஸ் பெயிண்ட் பண்ண ஃபேசஸ் எத்தனை 2 ஃபேசஸ் பெயிண்ட் பண்ண ஃபேசஸ் எத்தனை அப்படின்ற மாதிரி क्वेश्चंस கேட்பாங்க இப்போ நமக்கு 4 சென்டிமீட்டர் கியூபை நான் என்ன பண்றேன் 1 சென்டிமீட்டர் கியூபா நான் பிரிச்சுக்கிறேன் ஓகேவா சோ அதுதான் நான் இங்க பண்ண போறேன் 1 2 3 4 சோ 1 2 3 4 இங்கேயும் எனக்கு 1 2 3 4 இங்க 1 2 3 இங்க என்னது 1 2 3 இருக்கா சோ இங்க எக்ஸ்ட்ரா ஒன்னு இருக்கும் சோ கியூப் மாதிரி கொஞ்சம் அசியூம் பண்ணிக்கோங்க டிராயிங் கொஞ்சம் கரெக்டா வரல ஓகேவா சோ இங்க பாருங்க சோ இதுதான் நமக்கு 1 சென்டிமீட்டர் கியூபா நமக்கு பெயிண்ட் ஆயிருக்கும் இதுல நமக்கு 3 ஃபேசஸ் பெயிண்டட் எத்தனை நம்பர் 3 ஃபேசஸ் பெயிண்டட் இப்போ எல்லா கியூப்ஸ்மே பெயிண்ட் ஆகி தான் இருக்கு அதுல 3 ஃபேசஸ் பெயிண்டட் எந்தெந்த கியூப்ஸ்லாம் அப்படின்ற மாதிரி क्वेश्चन வந்துச்சு அப்படின்னா நம்ம எப்படி எடுத்துக்கணும் 3 ஃபேசஸ் எங்கெல்லாம் பெயிண்ட் ஆயிருக்கும் சொல்லுங்க இங்க கார்னர்ல So 1
ஃபேஸ், 2 ஃபேஸ், 3 ஃபேஸ். ஸோ இங்க எனக்கு 3 ஃபேஸஸ் பெயிண்டட். அத மாதிரி இந்த கார்னர்லையும் இங்க 2 ஃபேஸ், இங்க பாட்டம்ல ஒரு ஃபேஸ். அத மாதிரி இங்க 2 ஃபேஸ், இந்த சைட்ல ஒரு ஃபேஸ். இங்க எனக்கு இந்த கார்னர், இங்க ஒரு கார்னர், இங்க ஒரு கார்னர். 3 ஃபேஸஸ்ல எனக்கு எங்கெல்லாம் பெயிண்ட் ஆயிருக்கும், கார்னர்ஸ் எல்லாத்துலயுமே எனக்கு 3 ஃபேஸஸ் பெயிண்ட் ஆயிருக்கும். ஸோ எனக்கு மொத்தம் எத்தனை கார்னர் இருக்கு, 8 கார்னர்ஸ் இருக்கா. ஸோ 8 கார்னர்ஸ்லயும் எனக்கு 3 ஃபேஸஸ் பெயிண்ட் ஆகியிருக்கும். ஸோ அடுத்து நம்பர் ஆஃப் 2 ஃபேஸஸ் பெயிண்டட் எத்தனை அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்படி கேட்டா என்ன பண்ணலாம், 2 ஃபேஸஸ் பெயிண்டட். ஸோ இங்க பாருங்க 2 ஃபேஸஸ் எங்கெல்லாம் நமக்கு பெயிண்ட் ஆயிருக்கும், இங்க நமக்கு 2 ஃபேஸ் பெயிண்ட் ஆயிருக்கும். ஓகேவா. ஸோ இந்த கியூப்லயும் நமக்கு 2 ஃபேஸ் பெயிண்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த எட்ஜ்ல எனக்கு ஒரு எட்ஜ், இதுதான் என்னுடைய ஒரு எட்ஜ் இல்லையா, இந்த ஒரு எட்ஜ்ல எனக்கு எத்தனை ஃபேஸ், எத்தனை கியூப் பெயிண்ட் ஆயிருக்கு, 2 கியூப் பெயிண்ட் ஆயிருக்கா. ஓகேவா. 2 கியூப் 2 ஃபேஸஸ்ல பெயிண்ட் ஆயிருக்கு. ஸோ அதே மாதிரி எனக்கு இந்த எட்ஜ்ல இந்த 2 கியூப்ஸ் பெயிண்ட் ஆயிருக்குமா, 2 ஃபேஸஸ். ஸோ ஒரு எட்ஜுக்கு எனக்கு 2 ஃபேஸஸ் பெயிண்ட் ஆயிருக்கு. அதாவது ஒரு எட்ஜ்ல 2 கியூப்ஸ் எனக்கு 2 ஃபேஸஸ் பெயிண்ட் ஆயிருக்கு. ஸோ எனக்கு டோட்டலா எத்தனை எட்ஜ், 12 எட்ஜா. ஸோ டோட்டலா எனக்கு 2 into 12 24 கியூப்ஸ்ல எனக்கு 2 ஃபேஸஸ் பெயிண்ட் ஆயிருக்கு. ஓகேவா. அடுத்து 1 ஃபேஸஸ் பெயிண்டட் எத்தனை அப்படின்னு கேட்பாங்க. ஸோ 1 ஃபேஸ் எத்தனை கியூப்ஸ்ல பெயிண்ட் ஆயிருக்கு. ஸோ 1 ஃபேஸ்ல நமக்கு எங்கெல்லாம் பெயிண்ட் ஆயிருக்கும் சொல்லுங்க பாப்போம். சென்டர்ல நமக்கு 1 ஃபேஸ் மட்டும் பெயிண்ட் ஆயிருக்குமா, அதாவது இந்த சென்டர்ல. ஓகேவா. 1 2 3 4 இந்த ஃபேஸ்ல. அத மாதிரி இங்கேயும் 1 2 3 4, இங்கேயும் எனக்கு 1 2 3 4, இங்கெல்லாம் எனக்கு ஒரு ஃபேஸ்ல தான் எனக்கு பெயிண்ட் ஆயிருக்கும். சரியா. அதாவது கியூபோடைய ஒரு ஃபேஸ்ல தான் எனக்கு பெயிண்ட் ஆயிருக்கும். ஸோ எனக்கு ஃபேஸஸ் எத்தனை, 6 ஃபேஸஸ். இங்க எனக்கு இதுதான் ஒரு ஃபேஸ். ஒரு ஃபேஸ்ல எத்தனை கியூப் பெயிண்ட் ஆயிருக்கு, 1 2 3 4 கியூப் பெயிண்ட் ஆயிருக்கு. ஸோ ஒரு ஃபேஸ்ல 4 கியூப் பெயிண்ட் ஆயிருக்கு. என் டோட்டலா கியூப்ல 6 ஃபேஸ். ஸோ 4 கியூப்ஸ் பெயிண்ட் ஆயிருக்கு இன்ட்டு 6. ஸோ இப்போ எனக்கு எத்தனை 1 ஃபேஸஸ் பெயிண்டட், 24 கியூப்ஸ் வந்து எனக்கு 1 ஃபேஸ்ல பெயிண்ட் ஆயிருக்கு. சரிங்களா. இப்போ நாட் அட் ஆல் பெயிண்டட் அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ல கேட்டா என்ன வரும், not at all painted, number of cubes not at all painted அப்படின்னா total number of cubes. total number of cubes என்னது 64. இப்பதான் பார்த்தோம் இல்லையா, 4 சென்டிமீட்டர்ல 1 சென்டிமீட்டர் கியூபா பிரிச்சு எடுத்திருக்கோம். ஸோ டோட்டலா 64 கியூப்ஸ். அதுல எனக்கு கார்னர் ஃபேஸ் 3 பெயிண்டட், -24 -24 இது 48 -8 சாரி 48 plus 8 என்னது 56. ஸோ 64 minus 56 டோட்டலா 8 கியூப்ஸ் எனக்கு அன்பெயிண்டடா இருக்கும். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி தான் நம்பர் ஆஃப் கியூப்ஸ் 3 ஃபேஸ் பெயிண்டடா, 2 ஃபேஸ் பெயிண்டடா, 1 ஃபேஸ் பெயிண்டடான்ற மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். எக்ஸாக்டா இதே மாதிரி வராது, அதுல ஒரு சில மாடிஃபிகேஷன்ஸோட நம்ம சம்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா. கிளியரா. சோ இந்த மாதிரி நமக்கு 4 சென்டிமீட்டர் கியூபை 1 சென்டிமீட்டர் கியூபா கட் பண்றோம், இல்ல 3 சென்டிமீட்டர் கியூபை 1 சென்டிமீட்டர் கியூபா கட் பண்ணி பெயிண்ட் பண்றோம், அந்த மாதிரியான சம்ஸ் வந்துச்சு அப்படின்னா இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஃபார்முலாஸ் இருக்கு, ஸோ அதுவும் யூஸ் பண்ணலாம். ஸோ 3 ஃபேஸஸ் பெயிண்டடுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா, நம்பர் ஆஃப் கார்னர்ஸ் என்னவோ அதுதான் 3 ஃபேஸஸ் பெயிண்டட். ஓகேவா. 2 ஃபேஸஸ் பெயிண்டடுக்கு ஃபார்முலா என்னது, n-2 into 12. ஓகேவா. இப்போ நமக்கு 4 சென்டிமீட்டர் கியூபை தானே நம்ம என்ன பண்ணோம், 1 சென்டிமீட்டர் கியூபா டிவைட் பண்ணோம். ஸோ 4 - 2 into 12. ஸோ 2 into 12 இதுதான் 2 ஃபேஸஸ் பெயிண்டடுடைய ஃபார்முலா. இது நமக்கு 1 ஃபேஸ் பெயிண்டட் அப்படின்னா ஃபார்முலா என்னன்னா, n-1 ஃபேஸ் பெயிண்டடுக்கு ஃபார்முலா n-2 ஹோல் ஸ்கொயர் into 6. இங்க 4 - 2 ஹோல் ஸ்கொயர் என்னது 4. So 4 - 2 2, 2 square 4 into 6. இதுதான் 1 face painted உடைய ஃபார்முலா. நாட் அட் ஆல் பெயிண்டட் உடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா n-2 whole cube. So 4 - 2 2, so 2 cube. 2 cube என்னது 8. So இதுதான் வந்து நம்மளுடைய ஃபார்முலா. கான்செப்டும் அப்ளை பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஃபார்முலாவும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கியூப்ஸை பொறுத்த வரைக்கும் இதுதான். டைஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த மாதிரி சம்ஸ் கேட்பாங்க அப்படின்னா, டைஸ்னா லூடோலாம் விளையாடி இருப்பீங்க இல்லையா, சோ அதுல நமக்கு எத்தனை ஃபேஸஸ் இருக்கும், 6 ஃபேஸஸ் இருக்கும். அதுல நமக்கு ஆப்போசிட் ஃபேஸ் என்ன அப்படின்ற மாதிரி क्वेश्चंस கேட்கலாம்.
ஸோ இப்போ டைஸ்ல இப்படிதான் இருக்கும், டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இங்க 1 2 3ன்னு கொடுத்துருவாங்க. அடுத்த இதுல அடுத்த ஃபேஸஸ் இங்க என்னது 2, இங்க 5 6 அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பொசிஷன் ஆஃப் அ டைஸ் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு நமக்கு ஒன்னுடைய ஆப்போசிட் என்ன, ஒன் ஃபேஸ் உடைய ஆப்போசிட் ஃபேஸ் என்ன அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸை எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றத நம்ம கொஸ்டின்குள்ள போறப்போ ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஜென்ரலா என்ன தெரிஞ்சிருக்கணும் இதுல அப்படின்னா, இப்போ இந்த 6 ஃபேஸஸ் சொன்னோம் இல்லையா, இதுல நமக்கு ஒரு ஃபேஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல எத்தனை நம்பர் ஆஃப் அட்ஜசன்ட் ஃபேஸஸ் இருக்கும்னு சொல்லுங்க. ஒரு ஃபேஸ் இருக்கு. ஸோ இதுதான் அந்த ஒரு ஃபேஸ்னா இதுக்கு அட்ஜசன்ட் ஃபேஸஸ் எத்தனை இருக்கும்? 1 2 3 4 அட்ஜசன்ட் ஃபேஸஸ் இருக்கும். ஓகேவா? ஒரு ஆப்போசிட் ஃபேஸ் இருக்கும். ஸோ நம்ம எல்லாத்துலயும் இந்த 4 அட்ஜசன்ட் ஃபேஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு ஆப்போசிட் ஃபேஸ் என்ன அப்படின்றத நம்ம கொடுத்துருக்க டிஃப்ரெண்ட் டை பொசிஷன்ஸை வச்சு மேட்ச் பண்ணி கண்டுபிடிக்க போறோம். கிளியரா? சோ அது கொஸ்டின்ஸ்குள்ள போறப்போ என்னன்றத கிளாரிட்டியா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A solid cube is painted yellow, blue and black such that opposite faces are of same color. The cube is then cut into 36 cubes of 2 different sizes such that 32 cubes are small and the other 4 cubes are big. None of the faces of the bigger cubes is painted blue. How many cubes have only one face painted அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம பார்த்த கான்செப்டுக்கும் இங்கேயும் மேட்சே ஆகல இல்லையா? ஸோ ஜஸ்ட் ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. இங்க என்னது நமக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவல் கியூப்ஸே இல்லை, அன்ஈக்குவல் கியூப்ஸ். ஃபர்ஸ்ட் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிரிச்சு எழுதிக்கலாமா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி சம்ஸ்லாம் எக்ஸாம்ஸ்ல அட்டன் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். நெக்ஸ்ட் இது ஃபர்ஸ்ட் டைம் அட்டன் பண்றீங்க அப்படின்னா கஷ்டமா இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ இந்த இயர்ல எல்லாம் வந்துச்சு அப்படின்னா ஈஸியா அட்டன் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க என்ன பண்ணணும், ஒரு 4 கியூப் வந்து பெரிய கியூப், மற்றதெல்லாம் சின்ன கியூப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் அன்ஈக்குவல் கியூப்ஸா ஃபர்ஸ்ட் பிரிச்சுக்கணும். ஸோ அன்ஈக்குவல் கியூப்ஸா நான் இங்க பிரிச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இதுதான் என்னுடைய அன்ஈக்குவல் கியூப். 4 கியூப் பெரிய கியூப்னு சொல்லிட்டாங்களா? ஸோ இது என்னுடைய ஒரு கியூப் ஆயிடும். அடுத்தது என்ன ஆயிடும், இது என்னுடைய ஒரு கியூப்னு ஆயிடுமா? ஸோ இது ரெண்டத்தையும் சேர்த்து என்னுடைய ஒரு கியூபா. ஸோ இத மாதிரி இந்த சைட்ல ஒரு கியூப், அது மாதிரி இங்கேயும் அடிப்பகுதியும் சேர்ந்து ஒரு கியூப், அந்த சைட்ல ஒரு கியூப். ஸோ இப்போ எனக்கு 4 பிக் கியூப் வந்து நம்ம வரைஞ்சிட்டோமா? ஓகேவா? ஸோ அடுத்து இப்போ என்ன பண்ணணும், 32 கியூப்ஸ் என்னது அப்படின்றத வரையணுமா? ஸோ 32 கியூப்ஸ் எப்படி வரையலாம்? ஸோ இதை நம்ம பிரிச்சுக்கலாம். ஸோ 32 கியூப்ஸ் எப்படி வரையலாம்? ஸோ இதுதான். ஸோ டோட்டலா இப்போ என்ன பண்ணலாம்னா இதை நம்ம பிரிச்சுக்க போறோம். ஸோ இப்போ நமக்கு எத்தனை கியூப்ஸ் வந்திருக்குன்னு பாருங்க. இது 1 2, ஸோ இங்க 3, இங்க 4 5 6 7 8. ஸோ டோட்டலா இங்க எனக்கு என்ன வந்துருச்சு, 8 கியூப்ஸ் வந்துருச்சா? ஸோ இதே மாதிரி எனக்கு அந்த சைடும் எனக்கு டோட்டலா 8 கியூப் இருக்குமா? ஓகேவா? டோட்டலா 16 கியூப்ஸ் வந்துருச்சு. இங்க என்ன பண்றோம் அப்படின்னா ஈக்குவலா தான் டிவைட் பண்றோம். ஏன்னா நமக்கு 4 கியூப்ஸ் இங்க சென்டர்லயே வந்துருச்சு. ஸோ இங்க நம்ம ஈக்குவலா டிவைட் பண்ணிக்கலாம். ஈக்குவலா டிவைட் பண்ணா என்ன ஆகும், இங்க எனக்கு 1 2 3 4 5 6 7 8 எக்ஸ்ட்ரா கியூப்ஸ் வரும். ஓகேவா? ஏன்னா இங்க 1 2 3 4ன்னு பண்றோம். அடுத்து இங்க 1 2 3 4. ஸோ டோட்டலா 8 கியூப்ஸ், இங்க இந்த சைடு 8 கியூப்ஸ்ன்னு சொல்லிட்டோம். ஸோ இந்த கார்னர் கியூப்ஸை நம்ம கணக்குல எடுத்துக்க முடியாது. ஸோ சென்டர்ல இருக்கிற இந்த 8 கியூப்ஸை தான் கணக்குல எடுத்துக்க முடியும். ஸோ இந்த சைடும் எனக்கு 8 கியூப்ஸ், அதே மாதிரி இந்த சைடும் எனக்கு 8 கியூப்ஸ் இருக்கும். ஸோ டோட்டலா 4 8s are 32 கியூப்ஸ் வந்துருச்சா? 4 பிக்கர் கியூப்ஸ் வந்துருச்சா? ஓகேவா? இதான் நம்மளுடைய டயக்ராம். இப்போ திரும்ப கொஸ்டின்குள்ள வாசிங்க. none of the faces of the bigger cubes is painted blue அப்படின்றாங்க. ஸோ எனக்கு இந்த ஃபேஸ்லயும் பிக்கர் கியூப் இருக்கு, இந்த ஃபேஸ்லயும் பிக்கர் கியூப் இருக்கு. ஸோ இங்கேயும் எனக்கு பிக்கர் கியூப் இருக்கு அந்த சைட்லயும். ஸோ எனக்கு பிக்கர் கியூப் எங்க இல்ல, இந்த ஃபேஸ்லயும் இந்த ஃபேஸ்லயும் இல்ல. ஸோ எனக்கு ப்ளூல எங்க பெயிண்ட் பண்ண முடியாது, 1 2 3 பெயிண்ட் பண்ண முடியாது. ஸோ ப்ளூல எனக்கு எங்க தான் பெயிண்ட் பண்ண முடியும், இந்த ஃபேஸ்ல ப்ளூல பெயிண்ட் பண்ணலாம், இந்த சைடுல இருக்கிற ஒரு ஃபேஸ்ல ப்ளூல பெயிண்ட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ அடுத்து பெயிண்டட் எல்லோ ப்ளூ அண்ட் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எல்லோ ப்ளூ பிளாக்னா மிச்சம் இருக்கிறது எல்லோவும் பிளாக்கும் எங்க பெயிண்ட் பண்ணலாம்? நான் ஜஸ்ட் அஷ்யூம் தான் பண்றேன். இங்க எல்லோ, இங்க எனக்கு பிளாக்ல பெயிண்ட் ஆயிருக்கு அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறேன். இப்போ திரும்ப நம்ம கொஸ்டின்குள்ள போலாமா? கொஸ்டின்குள்ள என்ன கொடுத்துருக்காங்க, ஹவு மெனி கியூப்ஸ் ஹவ் ஒன்லி ஒன் ஃபேஸ் பெயிண்ட் ஆகுற மாதிரி எந்தெந்த கியூப்ஸ்ல இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப கார்னர்னா எனக்கு 3 ஃபேசஸ் பெயிண்ட் ஆயிடும், எட்ஜஸ்ல இந்த 2 இதுல எனக்கு 2 ஃபேசஸ் பெயிண்ட் ஆயிடும். ஸோ எங்க எனக்கு ஒரு ஃபேஸ் மட்டும் பெயிண்ட் ஆன மாதிரி இருக்கும், இந்த சென்டர்ல இருக்கிற இங்கதான் எனக்கு ஒரு ஃபேஸ்ல மட்டும் பெயிண்ட் ஆன மாதிரி இருக்கும். இங்க எத்தனை கியூப் இருக்கு, 1 2 3 4 கியூப் இருக்கு.
ஓகேவா? சோ இத மாதிரி எனக்கு ஆப்போசிட் சைட்லயும் எனக்கு என்ன ஆயிருக்கும், 4 கியூப் ஒன் ஃபேஸ்ல பெயிண்ட் ஆயிருக்கும். சோ 4 + 4 எனக்கு டோட்டலா 8 ஃபேசஸ்ல 8 நம்பர் ஆஃப் கியூப்ஸ்ல ஒன் ஃபேஸ் பெயிண்ட் ஆயிருக்கும். கிளியரா? நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? நெக்ஸ்ட் பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க. rotated position of a single solid or shown below. various faces கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு 1 2 3 4 various die positions கொடுத்துட்டு என்ன கேக்குறாங்க பாருங்க. opposite to that containing a single dot இருக்க சைடுக்கு opposite என்னன்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் இங்க இந்த ரெண்டு பொசிஷனை கம்பேர் பண்ணுங்க. காமனா என்ன இருக்கு? லைன் காமனா இருக்கா? இங்க என்ன காமனா இருக்கு? 2 டாட் காமனா இருக்கா? அப்போ மிச்சம் இருக்குது எனக்கு ஆப்போசிட்னு அர்த்தம். சோ என்னுடைய சிங்கிள் டாட்டும் 3 டாட்டும் எனக்கு ஆப்போசிட். சோ இங்க எனக்கு क्वेश्चनல சிங்கிள் டாட் தான் கேக்குறாங்க. சிங்கிள் டாட்டுக்கு ஆப்போசிட் 3 டாட்ஸ். கிளியரா? சோ நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் பாருங்க இதேதான் சேம் क्वेश्चन தான். கண்டெய்னிங் 2 டாட்ஸ்க்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? இந்த ரெண்டு இதுல எனக்கு இந்த சிங்கிள் டாட்டும் டபுள் டாட்டும் காமன் ஆயிடுச்சு. சோ இந்த பொசிஷன்ல நான் என்ன கண்டுபிடிச்சிட்டேன்? சிங்கிள் டாட்டும் என்னுடைய 3 டாட்டும் ஆப்போசிட் ஃபேசஸ்னு கண்டுபிடிச்சிட்டேன். சோ அடுத்து இங்க என்ன பண்ணலாம், நம்ம ஃபர்ஸ்ட் இதையும் செகண்ட் இது ஃபோர்த் பொசிஷனையும் காமனா எடுக்கலாமா? காமனா எடுத்தா இங்க எனக்கு என்ன வரும்னு சொல்லுங்களேன். இங்க எனக்கு 2 டாட் காமனா இருக்கு, 2 டாட் காமனா இருக்கு, இங்க சிங்கிள் டாட் காமனா இருக்கு. சோ இங்க சிங்கிள் டாட் காமனா இருக்கு. அப்ப என்னதுக்கு என்னது? லைனும் இன்டூவும் எனக்கு என்னது? ஆப்போசிட். ஓகேவா? மிச்சம் இருக்கிற 2 டாட்டும் மிச்சம் வேற என்ன இருக்கு? 4 டாட்ஸ் இருக்கு. சோ 4 டாட்டும் எனக்கு ஆப்போசிட் அப்படின்றத நான் ஆப்வியஸா எடுத்துக்கலாம். ஓகேவா? சோ இப்போ 2 டாட்டுக்கு ஆப்போசிட் தான் கேக்குறாங்க. என்ன ஆன்சர்? 4 டாட். கிளியரா? சோ இத மாதிரி டிஃபரெண்ட் டை பொசிஷன்ஸை கம்பேர் பண்ணணும். ஏதாவது ரெண்டு சைடு பொசிஷன் நமக்கு காமனா கொடுத்திருந்தாங்கன்னா மூணாவது சைடு பொசிஷன் நமக்கு ஆப்போசிட் அப்படின்றத எடுத்துக்கணும். இன்கேஸ் நமக்கு ரெண்டு எதுலையுமே நமக்கு ரெண்டு சைடு காமனா கொடுக்கல, ஒரே ஒரு சைடு தான் காமனா கொடுத்துருக்காங்க. அதாவது இங்க சிங்கிள் டாட் டபுள் டாட் இருக்கா, இங்கேயும் சிங்கிள் டாட் டபுள் டாட் இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணோம்? லைனையும் ஸ்ட்ரைக்கையும் நம்ம ஆப்போசிட்னு எடுத்துக்கிட்டோம். இன்கேஸ் இங்க எனக்கு 4 டாட்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கலாமா? சோ இங்க எனக்கு 4 டாட்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இங்க எனக்கு காமனா இருக்குது சிங்கிள் டாட் மட்டும் தான். சோ இந்த மாதிரி வர்ற சம்ஸை எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா, எனக்கு காமனா இங்க சிங்கிள் டாட் மட்டும் தான் இருக்கா. சோ இதுல இருந்து நான் கிளாக் வைஸா இருக்கிறத ஆர்டரா எழுத போறேன். சோ சிங்கிள் டாட்ல இருந்து எனக்கு கிளாக் வைஸ் ஆர்டர்ல என்ன இருக்கு? லைனு. இங்க எனக்கு 4 டாட். இது நம்மளா ரெடி பண்ண கொஸ்டின். ஓகேவா? சோ லைன் 4 டாட். இங்கே எனக்கு சிங்கிள் டாட் காமனா, இத கிளாக் வைஸ்னா இப்படிதான் போவோம் இல்லையா? சோ இத கிளாக் வைஸ் ஆர்டர்ல எழுத போறோம். இங்க என்னது? டபுள் டாட் இன்டூ காமனா இருக்கு. ஓகேவா? சோ அதையும் நம்ம இந்த கிளாக் வைஸ்ல எழுதுறோம். சோ மிச்சம் என்ன இருக்கு? 3 டாட், இங்க சிங்கிள் டாட். சோ இதெல்லாம் வந்து ஒரு சைடு ஃபேசஸ், இது அதனுடைய ஆப்போசிட் ஃபேசஸ் அப்படின்னு எடுத்து இந்த மாதிரி சம்ஸை நம்ம வந்து முடிக்க போறோம். இன்கேஸ் நமக்கு ரெண்டு சைடும் காமனா இருக்க மாதிரி கொடுக்காம ஒரு சைடு இது மட்டும் காமனா இருக்க மாதிரி கொடுத்திருந்தா இந்த மாதிரி அப்ரோச் பண்ணணும். ஓகேவா? இந்த क्वेश्चनக்கு 2 டாட்ஸ்க்கு ஆப்போசிட் என்னன்னு கேக்குறாங்க. 2 டாட்ஸ்க்கு ஆப்போசிட் 4 டாட்ஸ். சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஃபேஸ் ஆப்போசிட் டு தட் ஆஃப் த கிராஸுக்கு ஃபேஸ் ஆப்போசிட் என்னன்னு கேக்குறாங்க. சோ இந்த கிராஸுக்கு தான் கேக்குறாங்க. சோ இதே பொசிஷன் எடுத்துக்கலாம். 1 4 என்னது? 2 சிங்கிள் டாட்டும் காமன், 2 சிங்கிள் டாட்டும் காமன். சோ ரிமைனிங் இருக்கிற இந்த லைனும் இந்த கிராஸும் வந்து நமக்கு ஆப்போசிட் அப்படின்னு அர்த்தமா? சோ கிராஸ் உடைய ஆப்போசிட் என்னது? லைன். சோ ஆப்ஷன் சி. கிளியரா? சோ டைஸை பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான் வந்து நமக்கு காமனா கேட்கக்கூடிய சம்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க. a solid cube of 3 cm side painted on all its faces is cut up into small cubes of 1 cm side. How many number of small cubes will have exactly 2 faces painted அப்படின்னு கேக்குறாங்க. சோ சேம் தான். 2 faces paintedக்கு நம்ம ஃபார்முலா பார்த்தோம். என்ன பார்த்தோம்? n minus 2 into 12 அப்படின்னு ஃபார்முலா பார்த்தோம். சோ இங்க என்னது? எனக்கு n 3 சென்டிமீட்டர். So 3 minus 2 into 12, 1 into 12, 12 தான் என்னுடைய ஆன்சர். ஓகேவா? ஃபார்முலா படி போட்டாச்சு. நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஒரிஜினலா கான்செப்ட் படி போட்டா என்ன வரும்? 3 சென்டிமீட்டர் கியூபை என்ன பண்றாங்க? 1 சென்டிமீட்டரா பிரிக்கிறாங்க. ஓகேவா? சோ இப்படிதான் நம்மளுடைய கியூப் இருக்கும் இல்லையா? இதுலதான் இப்ப நமக்கு என்ன கேக்குறாங்க? 2 faces painted எங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க. சோ 2 faces நமக்கு எங்கெல்லாம் பெயிண்ட் ஆயிருக்கும்? எட்ஜஸ்ல இந்த இடத்துல 1, இங்க 1 மட்டும்தான். சோ அத மாதிரி இங்க 2 faces பெயிண்ட் ஆயிருக்கும். சோ இங்க 2 faces, இங்க 2 faces. சோ எனக்கு இந்த ஒரு எட்ஜ்ல
ஒரு கியூப் பெயிண்ட் ஆயிருக்கா. சோ அத மாதிரி எல்லா எட்ஜஸ்லயும் எனக்கு ஒரு கியூப் பெயிண்ட் ஆயிருக்கும். சோ நமக்கு டோட்டல் எட்ஜஸ் எத்தனை 12 எட்ஜஸ் கியூப்ஸ்ல. சோ 12 into 1 12 ஸ்மால் கியூப்ஸ் வந்து எனக்கு 2 ஃபேஸஸ் பெயிண்ட் ஆயிருக்கும். கிளியரா? சோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். சோ கான்செப்ட் வைஸ் போனா இப்படிதான் நீங்க போயிருக்கணும். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. A cube has all its faces painted with different colors. It is cut into small cubes of equal size such that side of a small cube is 1/4 of the big cube. Number of small cubes with only one of the sides painted கேக்குறாங்க. சேம் தான். 4 cm cube 1 cm cube கட் பண்றோம்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் இங்க என்ன கொடுத்திருக்காங்க, ஸ்மால் கியூப 1/4 of the big cube கட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேக்குறாங்க, ஒன் சைடு ஃபேஸ் one face painted எத்தனை number of cubes ன்னு கேக்குறாங்க. So one face painted உடைய ஃபார்முலா என்னது, n-2 square into 6. So இங்க 1/4 தான் இல்லையா, so 4 minus 2 2 square, so 4 into 6 24. So option D. Clear? Next பாருங்க. Each of the 6 different faces of a cube has been coated with different colors. V, I, B, G, Y, O. Following information is given அப்படின்றாங்க. So 6 different faces இருக்கு. So அதை different colorsல paint பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன சொல்றாங்க, Y, O, B are on adjacent faces அப்படின்னு சொல்லிட்டாங்க. So அடுத்து I, G and Y are on adjacent faces அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So இப்போ இங்க நமக்கு காமனா இருக்கிறது என்னது, Y தான். அப்போ Y க்கு adjacent faces என்னெல்லாம் வரும், O, B, I, G. எப்படி மேம் அப்படின்னா, ஒரு ஃபேஸ்க்கு நம்ம எத்தனை adjacent faces பார்த்தோம், 4 adjacent faces பார்த்தோம். சோ y உடைய adjacent face OB, இங்க IG. சோ இதுதான் எழுதியாச்சு. அடுத்து colors B, G and Y are on adjacent faces. So colors O, V and B are on adjacent faces. இங்க எனக்கு என்ன காமனா இருக்கு, B காமனா இருக்கு. சோ B உடைய adjacent faces என்னது, G, Y, O, V. இப்ப क्वेश्चन என்ன கேக்குறாங்க, which is the color of the face opposite to the face colored with O அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா, O உடைய ஆப்போசிட் ஃபேஸ் என்னதான் கேக்குறாங்க. சோ Y க்கு 4 adjacent faces வந்துருச்சு. அப்போ Y உடைய ஆப்போசிட் ஃபேஸ் இன்னும் ஒண்ணுதான் இருக்கும். அது என்னது, Y உடைய ஆப்போசிட் V. ஓகேவா, சோ இங்க B க்கு பாருங்க, BY GYOV அப்படின்னு வந்துருச்சு. சோ I மட்டும் மிஸ்ஸிங். அப்போ B உடைய ஆப்போசிட் ஃபேஸ் I. ஓகேவா, கிளியரா? அப்போ மிச்சம் இருக்கிறது என்னது, ஓவும் ஜியும். சோ ஓவும் ஜியும் எனக்கு என்னது, ஆப்போசிட் ஃபேசஸ். நம்ம क्वेश्चनல ஓ தான் கேக்குறாங்க. சோ ஓ உடைய ஆப்போசிட் ஃபேஸ் ஜி. கிளியரா? அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. A cube has 6 numbers marked 1 2 3 4 5 6 on its faces. 3 views of the cubes are shown below. What possible numbers can exist on the two faces marked A and B respectively of the cube அப்படின்னு கேக்குறாங்க. சோ இங்க 5AB இருக்கா, சோ இங்க AB ல என்ன ஃபேசஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது 5 உடைய அட்ஜசன்ட் ஃபேஸ் தான் இங்க வர முடியும். சோ 5 உடைய அட்ஜசன்ட் ஃபேசஸ நம்ம கண்டுபிடிக்க போறோம். இங்க 5 உடைய அட்ஜசன்ட் ஃபேஸ் என்னது, 3 6. வேற ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா? இது ரெண்டுலயும் நமக்கு காமனா என்ன இருக்குன்னு பாருங்க. இங்க எனக்கு காமனா 1 1 இருக்கு, அது தவிர வேற எதுவுமே எனக்கு காமனா இல்ல. சோ அப்ப என்ன பண்ணலாம், கிளாக் வைஸா எழுதலாமா? சோ கிளாக் வைஸா எழுதுனா 4 6ன்னு வரும். சோ இங்க 1ல இருந்து நான் கிளாக் வைஸா எழுதுனா என்ன வரும், 3 2ன்னு வரும். சோ 3 2. மிச்சம் இருக்கிறது என்னது, 1 5. சோ இப்போ எனக்கு என்ன கிடைச்சிருச்சு, 5 உடைய ஆப்போசிட் 1ன்னு கிடைச்சிருச்சு. சோ அப்போ 5 உடைய அட்ஜசன்ட் ஃபேசஸ் என்னெல்லாம் வரும், 2 4ம் வரலாம் இல்லையா, 2 4ம் வரலாம். இங்க 5 உடைய ஆப்போசிட் ஃபேஸ் 1ன்னு வந்துருச்சு. அப்போ இங்க எனக்கு அட்ஜசன்ட் ஃபேசஸ்ல 1 வர்றதுக்கான சான்ஸே இல்ல. சோ 3 ஆப்ஷனும் எனக்கு ரூல் அவுட் ஆயிடும். ஆப்ஷன் ஏ தான் வந்து நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். 2ம் 3ம் எனக்கு அட்ஜசன்ட் ஃபேசஸ். கிளியரா? அடுத்த சம் போலாங்களா? அடுத்து பாருங்க. 3 views of a cube following of a particular motion are given below. What is the letter opposite to A? ஏக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இங்க எனக்கு என்ன காமனா இருக்கு பாருங்க, K காமனா இருக்கா? சோ வேற எதுவும் காமனா இல்ல. சோ நான் கிளாக் வைஸா எழுதுவேன். சோ B A அப்படின்னு வந்துரும். சோ இங்க Kக்கு கிளாக் வைஸா எழுதுனா M Hன்னு வரும். சோ மிச்சம் இருக்குது P. வேற என்ன மிச்சம் இருக்குன்னு சொல்லுங்க, AB MH K.
ஸோ இப்போ எனக்கு ஆப்போசிட் டு ஏ தான் கேட்குறாங்க. ஏ உடைய ஆப்போசிட் என்னது? ஹெச். ஸோ ஆப்ஷன் ஏ. கிளியருங்களா? அடுத்த சம் பாருங்க. 6 squares are colored front and back, red, blue, yellow, green, white and orange and are hinged together as shown in the figure. If they are folded to form a cube, what would be the faces opposite the white face? அதாவது ஒயிட் ஃபேஸ் உடைய ஆப்போசிட் என்னன்னு கேக்குறாங்க. ஒன்னும் இல்ல, நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே க்ளோஸ்டு டைஸ், க்ளோஸ்டு சர்ஃபேஸ்ல பார்த்தோம். ஸோ அதே டைஸை கட் பண்ணி ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க. நம்மள ஃபோல்ட் பண்ணிட்டு ஆப்போசிட் என்னன்னு கேக்குறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாதிரி ஓப்பனுக்கு என்ன மாதிரி அட்ஜசன்ட் ஃபேஸஸ் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இந்த டாட்ஸ், இந்த கார்னர் பாயிண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த கார்னர் எந்தெந்த இதோடலாம் கனெக்ட் ஆயிருக்கோ அது எல்லாமே நமக்கு அட்ஜசன்ட் ஃபேஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்க ஒய் எங்கெல்லாம் கனெக்ட் ஆயிருக்கு பாருங்க. ஒய் ஜி ஓ டபிள்யூ, அடுத்து எங்க இங்க இந்த கார்னர்ல இங்க எனக்கு பியும் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இது எல்லாமே எனக்கு ஒய்யுடைய அட்ஜசன்ட் ஃபேஸஸ். ஓகேவா? ரிமைனிங் எனக்கு என்ன இருக்குன்னு பாருங்க, ஆர் மட்டும் தான் இருக்கு. ஸோ எனக்கு ஆரும் ஒய்யும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஆப்போசிட் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சா? ஆப்போசிட் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அடுத்து இங்க டபிள்யூ இருக்கு. ஸோ இங்க டபிள்யூக்கு நமக்கு என்னெல்லாம் அட்ஜசன்ட் ஃபேஸஸ் வரும்னு பார்க்கலாமா? ஸோ அதாவது இங்க நான் ஃபோல்ட் பண்ணாமலே எப்படி அட்ஜசன்ட் ஃபேஸஸ் எடுக்கிறது அப்படின்றத சொல்றேன். இப்போ டபிள்யூக்கு எனக்கு என்னது? இந்த ரெண்டு கார்னர் தான் இருக்கு. எனக்கு என்ன கனெக்ட் ஆயிருக்கு? GY O கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ GY O வந்து நமக்கு கனெக்ட் ஆயிருச்சு. ஏற்கனவே இங்க என்ன தெரிஞ்சிச்சு? ஆர் உடைய ஆப்போசிட் ஒய்ன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ இங்க ஆரும் நமக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ எனக்கு மிச்சம் இருக்குது பி மட்டும்தான். ஸோ எனக்கு ஒயிட்டோடைய ஆப்போசிட் பி மட்டும்தான். பினா என்ன கலர் சொல்லுங்க? ப்ளூ கலர். ஸோ ஒயிட்டோடைய ஆப்போசிட் பி. அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஓப்பன் டைஸை நம்ம இப்படிதான் அப்ரோச் பண்ணுவோம். ஸோ கியூப்ஸ் அண்ட் டைசஸ்ல மேக்ஸிமம் இந்த மாதிரி சம்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ இது தவிர உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னாலும் ஸ்லைட் கான்செப்ட் சேஞ்சஸ்ல தான் வரும். ஸோ கான்செப்ட் மட்டும் நல்லா லேர்ன் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.